இந்த மதுரை விமான நிலையம் அமைக்கப்பட்டது. அப்பொழுதிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய இடம் இப்பொழுது விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தப்படுகிற இடம் அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு பட்டியல் இனத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய இடம், பூர்வீகமான இடம் ஆகும். இப்பொழுது எப்படி பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பு செய்கிற பொழுது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம், தொழில் வாய்ப்பு, குடியிருப்பு போன்றவைகளெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, அவைகள் பாதிப்புகள் ஏற்பட அனுமதிக்காமல் அந்த பரந்தூர் மக்கள் எப்படி போராடுகிறார்களோ அப்படிதான் சின்ன உடப்பு மக்களும், இந்த மக்கள் மட்டுமில்லை, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒட்டுமொத்த சமுதாயமும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சின்ன உடைப்பு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் தான் இந்த விரிவாக்கம் நிகழ வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இப்பொழுதே விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. விரிவாக்க பணிகளை தொடங்கவிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த மக்கள், வீடிழந்த மக்கள் தங்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள இலவச நிலப்பட்டா, வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு இந்த விமான நிலையத்திலே ஏதாவது பணிகள் வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் புதிதாக வீட்டுமனை பட்டா வழங்கி குடியிருப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த ரேஷன் கடை, பள்ளிக்கூடம், சாலைகள், தெருவிளக்கு, மருத்துவ வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் இந்த கோரிக்கை விஷயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதாவை சந்திக்க சென்ற எங்கள் மக்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 1.5 சென்ட் இடம்தான் நகர்ப்புறத்திலே தர முடியும், புறநகர் பகுதினா 3 சென்ட் தரலாம். இதுதான் அரசாங்கத்தினுடைய முடிவு. ஆர்டிஓ இந்த முடிவை சொல்லியிருக்காரு. ஆர்டிஓ முடிவு தான் ஏன் முடிவு, என்ன மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க வரக்கூடாது, ஆர்டிஓ மட்டத்திலே முடிச்சுக்கங்கன்னு சொல்லி மறுத்திருக்கிறாரு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் பார்க்க வந்தால் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி ஒரு ஆட்சித்தலைவர் பேச முடியுமா? அப்படி பேசலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ட்ரப்பான் பெர்மிஷன்கிற அதிகாரம் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்க, வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வரம்புகளை தளர்த்தி சில எல்லைகளை கடந்து கூட மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற நிலைதான் நாட்டில் இருக்கிறது. இது ஜனநாயக நாடு, இது சர்வாதிகார நாடு கிடையாது. இன்னும் கூடுதலாக சொன்னப்போனால் இது வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட் என்றால் மக்கள் நலனே பிரதானம். அதிலும் இந்த மக்கள் இலவசமாக கேட்கல, தாங்கள் இழக்கக்கூடிய இடத்திற்கு, தாங்கள் அனுபவித்து வரக்கூடிய இடத்தை இழப்பதாலே அதற்கு மாற்றாக தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொள்வதற்கு கூடுதலாக 1.5 சென்ட் இடம் கொடுன்னு கேட்குறாங்க. இதிலும் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள், பட்டியலின மக்கள், பிரிவிலேஜஸ் கம்யூனிட்டி. இந்த மக்கள் உரிமை பெற்ற மக்கள், இவங்களுக்கு சிறப்பு உரிமைகள் இருக்கிறது. பட்டியலின மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ஏக்கர் இலவசமாக இடம் கொடுக்கலாம், விவசாய இடம் கொடுக்கலாம், தாட்கோ இருக்கிறது, தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்கலாம், தொழிற்சாலைகள் வைத்து கொடுக்கலாம், ஆடு மாடு கறவை மாடுகள் கொடுக்கலாம், பட்டியல் சாதி மக்களுக்கு படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், வெளிநாடு போய் படிப்பதற்கு அதுக்கு கூடுதல் நிதி கொடுக்கலாம் என்று பட்டியலின மக்களுக்கு கோடி கோடி கோடியாக அவர்களை வளப்படுத்துவதற்கு, அவர்களை ஊக்குவிப்பதற்கு, அவர்களை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய நிதி ஆதாரம் மத்தியிலும் அரசாங்கத்திலும் மாநிலத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால்
பட்டியலின மக்கள் சிறப்பு கூறு திட்டம்னு ஒன்று இருக்கு, பழங்குடியின மக்கள் சிறப்பு கூறு திட்டம் இருக்கு, ட்ரைபல் ஸ்பெஷல் பிளான் இருக்கு, ஷெட்யூல் காஸ்டோட சப் பிளான் இருக்கு. அப்படின்னா என்ன? அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் 18 ரூபாய் பட்டியலின மக்களுக்கு உள்ளது. அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் 1% தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழங்குடியின மக்களுக்குரியது. நான் என்ன சொல்றேன், அரசு கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து நீங்க புறம்போக்கா தர வேண்டாம், அரசாங்கமே இடத்தை வாங்கி கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஆகவே 3 சென்ட் இடத்தை அவர்கள் கேட்பதை மாதிரி கொடுப்பதும், கேட்கிற இடத்தில் கொடுப்பதும், இந்த மக்கள் கேட்கக்கூடிய அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுப்பதும் தமிழக அரசினுடைய தலையாய கடமை என்று நான் இந்த மக்கள் சார்பாக, இந்த அமைப்பு சார்பாக, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக தெரிவிக்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிக்காரன். மாண்புமிகு முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களில் கரிசனமாக செயல்படக்கூடியவர். இந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர் நிச்சயமாக செய்வார். முதலமைச்சர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இடையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனையில குழப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி குழப்பத்தை விட்டுறணும். நான் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த விஷயத்தை வலியுறுத்துவோம். நாங்கள் ஒரு குழுவாக போய் வலியுறுத்துவோம். அதே போல வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இதை வலியுறுத்துவோம். நிச்சயமாக இந்த மக்களுக்கு இந்த நிவாரணத்தை வாங்கி கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பரந்தூரை போல தீவிரமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கிறோம்.